பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே உங்களுடைய ஆகாஷ் சங்கர். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே 3 மாதம் நடத்தி வந்த கர்த்தர் இந்த 4ஆம் மாதத்திலே நிச்சயம் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாள் தேவன் கொடுத்த இந்த மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருவேளை உங்களுக்கு நிறைவேறல, நடக்கல, எதிர்பார்த்தோம் வரல, கிடைக்கலன்னு சொல்லி ஒருவேளை நீங்க தளர்ந்து போய், சோர்ந்து போய், கலங்கி போய், ஒருவேளை ஊழியத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, சபைக்கு போறதை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, நல்ல உறவுகளை விட்டு தளர்ந்து போன உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதிக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்துல ஒரு வார்த்தை கொடுத்தார். இந்த 4ஆம் மாதம் கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், என் அன்புக்குரியவர்களே, சோர்ந்து போகாமல் பின்தொடர். 2வது, தளர்ந்து போகாமல் பின்தொடருங்கள். 3வது, விசுவாசத்தோடு பின்தொடருங்கள். 4வது, ஆசையாய் பின்தொடருங்கள். என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள், இந்த 4ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சோர்ந்து போகாமல் பின்தொடர். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 1ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று. அதுக்கு உதாரணமாக ஒரு கணவன் இல்லாம ஒரு பெண்மணியை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். அவள் தன் நியாயத்துக்காக ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். அந்த மனுஷன் யார் என்றால், தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாமல் இருக்கிற ஒரு மனிதன். ஆனால் அவளுக்குள்ளே இவங்கிட்ட போனாதான், இந்த மனுஷங்கிட்ட போனாதான் எனக்கு நியாயம் கிடைக்கும் சொல்லி சோர்ந்து போகாமல், அவமானத்தை எண்ணாமல், தன் கணவன் இல்லை, ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு அடிக்கடிக்கு ஒரு பெண் போகும்போது மற்ற மக்கள் தவறாக பேசுவார்கள், சொந்த பந்தங்கள் தவறாக பேசுவார்கள். ஆனால் யார் குறித்தும் கவலைப்படவில்லை, யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகவில்லை. இந்த மனுஷன்கிட்ட தான் எனக்கு நியாயம் விளங்கும், நியாயம் கிடைக்கும் என்பதை அறிந்து சோர்ந்து போகாமல் அவள் தொடர்ந்து அவங்கிட்ட நியாயத்தை கேட்கிறான். அவனே சொல்லுகிறான், நான் கடவுளுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதிக்காம இருந்து என்னை நோக்கி நியாயத்தை கேட்ட வந்த என்னை அழைத்து கொண்டே இருந்தாள் என்று லூக்கா 18:5 தொடர்ந்து வாசித்திருப்பார். அதுக்காகவே நான் இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த கடினமான மனிதன், மனுஷனை மதிக்காத மனிதன், கடவுள் பக்தி இல்லாத, அறிவு இல்லாத ஒரு மனிதன் தன்னிடத்தில் தொடர்ந்து வந்து கேட்டுக்கொண்டு நிமித்தம் அவன் மனம் இறங்கி அந்த மகளுக்கு அவன் உதவி செய்கிறான். இதுதான் இயேசு சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் இரவும் பகலும் தம்மை நோக்கி ஜெபிக்கும் போது, தம்மை நோக்கி கேட்கும் போது நான் நியாயம் செய்யாது இருப்பேனோ? என் அன்புக்குரியவர்களே, லூக்கா 18 தொடர்ந்து வாசித்து பாருங்க. நிச்சயம் அவர் நியாயம் செய்கிறார். ஒரு கடினமான மனுஷனை பின்தொடர்ந்து போய் கேட்ட பெண்ணுக்கே அந்த கடினமான மனிதன் இறங்கி நியாயம் செய்யும் போது, இந்த 4ஆம் மாதத்திலே ஒருவேளை நீங்கள் கடவுட்டை கேட்டு கேட்டு கேட்டு, ஐயோ என் சொத்து இப்படி போய்விட்டது, என்னுடைய வருமானங்கள் போய்விட்டது, எனக்கு வர வேண்டிய எல்லாம் பென்ஷன்கள் வர முடியாம தடையா இருக்கிறது, நான் எத்தனை அதிகாரிகளை நாடி தேடிக்கொண்டிருக்கிறேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்கு வர வேண்டிய வருமானத்துக்காக, எனக்குரிய நன்மைக்காக நான் ஓடி கேட்க நியாயம் கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை என்ற மன சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நீதான் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று கெஞ்சி அழுகுற தேவ பிள்ளைகள், இந்த 4ஆம் மாதத்திலே நீங்க சோர்ந்து போவாதீர்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, பின்தொடர்ந்து விடாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த 4ஆம் மாதத்திலே உங்களுக்கு எதுல நியாயம் செய்ய வேண்டுமோ, எதுல எந்த காரியம் நியாயம் செய்ய வேண்டுமோ, எந்த உதவியில நியாயம் செய்ய வேண்டுமோ, எந்த சொத்துல நியாயம் செய்ய வேண்டுமோ, எந்த உயர்வுல நியாயம் செய்ய வேண்டுமோ, எந்த மேன்மையில நியாயம் செய்ய வேண்டுமோ, இந்த 4ஆம் மாதத்துல உங்களுக்கு நீதியும் நியாயத்தை கடவுள் நிச்சயம் செய்வார். சோர்ந்து போவார்கள், பின்தொடர்கள்.
நியாயத்தை பின்தொடருங்கள். மனுஷனை பார்த்து ஒருபோதும் தளர்ந்து போவாதீர்கள். அவங்க பேசுகிற வார்த்தை கேட்டு உடைக்கப்பட்டு உள்ளத்தோடு நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். சோர்ந்து போவாது. நிச்சயம் அந்த 4ஆம் மாதம் கர்த்தர் நியாயம் செய்வார். 2வது பாருங்கள், தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகள்லாம் அமோலிக்க சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டார். எல்லாமே சுட்டரிக்கப்பட்டது. தாவீது வர 3 நாள் ஆனது. எல்லாம் எரிக்கப்பட்டு இருக்கிறது. தன் மனைவி பிள்ளைகளை காணவில்லை. சத்துரு எல்லாவற்றையும் எரித்து விட்டு தன் பிள்ளைகளை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார். என் அன்புக்குரியவர்கள், 1 சாமுவேல் புஸ்தகம் 38 சொல்லுகிறது, அவன் தேவன்கிட்ட கேட்கிறான். கர்த்தர் சொன்னார், நீ பின்தொடர் விடாதே. ஒருவேளை தன் பிள்ளைகளுக்காக, மனைவி புருஷனுக்காக, தன் கணவனுக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சிறையிருப்பு சத்துரு வைத்திருக்கலாம். பிள்ளையுடைய படிப்பிலேயோ பரிசுத்தத்திலேயோ தேவ பயம் இல்லாமல், தேவனுக்கு உகந்த பிள்ளைகள், தேவனுக்கு பயந்த பிள்ளைகள், தேவனுக்கு பயந்த கணவன், தேவனுக்கு பயந்த மனைவி, இப்படியாய் வாழ்ந்த ஆவிக்கு நிலையை விட்டு இன்னைக்கு பிள்ளைகள் சத்துருவால, மனுஷனால, அந்நிய மக்களால் இன்னைக்கு சிறைப்பிடித்து கொண்டு ஏமாத்தி கொண்டு குடும்பத்தை விட்டு அவளை பிரித்து இருக்கலாம், பிரித்து எடுத்திருக்கலாம். சோர்ந்து போவாது. என் அன்புக்குரியவர்களை, நீங்கள் பின்தொடர்கள். எதை? உன் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்தை விட்டு விடாது. எந்த சத்துருவாலே என் குடும்பம் சிறையாக்கப்பட்டதோ, என் மனைவி சிறையாக்கப்பட்டிருக்கிறாளோ, என் பிள்ளைகள் சிறையாக்கப்பட்டிருக்கிறாளோ, அந்த சிறையிலிருந்து என் தேவனாய் கர்த்தர் சிறைப்பை திருப்புற ஆண்டவர் என்பதை தைரியத்தோடு தளர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. வார் யுத்தம், ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இன்னைக்கு மகிழ்ச்சியோடு இந்த குடும்பம், மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள், எல்லா நிலைமையும் மோசமான நிலையா இருக்கலாம். சோர்ந்து போவாது. கர்த்தர் சொல்றார், நீ பின்தொடர். உன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுவிடாதே. சத்துரு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஜெபத்தை, சத்துரு எதிர்த்து பேசக்கூடிய அந்த வார்த்தை, சத்துரை முறியடிக்கக்கூடிய அந்த பலனை விட்டு விடாதே. பின்தொடர். கர்த்தர் சொல்லுகிறார், பின்தொடர். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 19 வாசித்து பாருங்க. தாவீது ஒன்றும் குறையில்லாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். கவலைப்படாதீர்கள். உங்களோடு குடும்பத்துக்காக ஜெபித்தவர்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் தளர்ந்து போவாதீர்கள். நீங்கள் பின்தொடருங்கள். தளர்ந்து போகாமல் பின்தொடருங்கள். 3வது பாருங்கள், நண்புக்குரியவர்களே, ஒரு காணான ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவள் இயேசுவை கூப்பிடுகிறார். என் மகள் பிசாசால் கொடிய அவஸ்தைப்படுகிறாள், ஆண்டவரே நீர் வந்து இறங்கும் என்று சொன்னார். இயேசுவை விடவில்லை. அவர் பின்தொடர்ந்து போனார். இயேசு ஒரு வார்த்தை அவளுக்கு மறு உத்தரவு கொடுக்காமல் இருக்கும் போது மத்திய 15ஆம் அதிகாரம் 23 வாசித்திருப்பார். சீசருக்கு, ஆண்டவரே இவள் தொடர்ந்து நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார், சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார், அவள் அனுப்பி பிரியமானவர்களே பின்தொடர்ந்து கூப்பிட்டார். எப்படியாவது என் மகளுக்கு அந்த அசுத்தாவில இருக்கக்கூடாது, என் பிள்ளைகள் பாவத்தோடு வாழக்கூடாது, என் பிள்ளைகள் சாபத்தோடு அந்நிய மக்களோடு இருக்கக்கூடாது என்ற சத்தமிட்டார். பின் தொடர்ந்து போனார். இயேசு அவள் விசுவாசத்தை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, என்ன விசுவாசம்? இயேசு சொன்னார், வில்லை நப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லும் போது அவர் சொன்னதான், மேஜில் எஜமான் சாப்பிடும் போது எச்ச துணிக்கு சிந்தப்படமே, அது போது நாய்க்குட்டிக்கு என்று சொல்லும் போது சிந்தப்பட்டது மேல் அவர் விசுவாசம் வைத்தார். அந்த விசுவாசம் அவள் வீட்டுக்கு போகும்போது அந்த பிள்ளை ஆரோக்கியமா இருந்தாள் என்று இயேசு வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை பார்த்து சொல்ல, மகளே நீ விரும்புகிறபடியே உனக்காக கடவுள். 4ஆம் மாதத்திலே நீ தொடர்ந்து அவரை கூப்பிடு. விசுவாசம் தளர்ந்து போவாதீங்க, விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. உன் பிள்ளைகளுக்காக, யாருக்காக நீ மன்றாடி ஜெபித்தாயோ, யாருடைய கட்டு அறுக்க வேண்டும் சொல்லி ஜெபித்தாய், எந்த பிள்ளைகளுக்காக என் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சொல்லி கண்ணீர் விட்டாய்,
ஒருவேளை அந்த நேரங்களில் மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். நீ கூப்பிட்ட ஊழியக்காரர் கூட ஜெபிக்க தாமதிக்கலாம், மறந்திருக்கலாம். ஒரு நெருக்கமான சூழ்நிலை பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் கால் பண்ணி கூட இருக்கலாம். ஒருவேளை ஊழியக்கார சூழல் எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் உன்னை என அழைத்த கடவுள் நிச்சயம் நீ விசுவாசத்தோடு பின் தொடர்ந்து போகும்போது உங்க சத்தத்துக்கு அவர் பதில் அளிப்பார். அந்த பிள்ளை ஆரோக்கியமா இருந்தால் என்று பார்க்கும். மத்திய 15:28 வாசித்திருப்பார். 4வது பார்க்கிறோம். பவுல் எழுதுகிறார் பிலிப்பர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ ஆசையாய் பின்தொடர்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் அழைத்த அந்த அழைப்பு, உங்களுக்கு எந்த அழைப்பு கத்த கொடுத்து ஊழியத்துக்கு வர வைத்தாரோ, அழைத்தாரோ, அந்த நேரங்கள் ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, மன கம்பீரத்தோடு, இரவும் பகலும் பாராமல் தேவசத்தில் விழுந்து விழுந்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்குலாம் ஓடிக்கொண்டு ஊழியங்கள் இப்ப மங்கி போய் விட்டு விட்டு இருக்கு. எதுக்காக இந்த ஊழியம்? ஐயோ, எல்லாவற்றையும் அவருக்காக இழந்து எதுவுமே எனக்கு லாபம் இல்லை. குடும்பத்தில் அவமான அசிங்கம். ஒழித்துக்கு போகும்போதெல்லாம் குடும்பத்தில் பல நெருக்கங்கள், பிள்ளைகள் நிமித்தம், மனைவி நிமித்தம், கணவன் நெருக்கங்கள், அவமானம் தாங்க முடியாது. ஐயோ, இந்த ஊழியத்தை விட்டு விடலாம் சொல்லி ஒருவேளை பரிசுத்தவான்களே, தேவ பிள்ளைகளை, வாலிப செல்வங்களை ஊழியத்தை விட்டு தளர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை கத்த எந்த அழைப்பில் அழைத்தாரோ அதை பிடித்து அசையாய் பின்தொடருங்க. உங்களை அழைத்த கடவுள் நிச்சயம் உன்னை உயர்த்துவார். எலியா சொன்னான், உங்களுடைய ஊழியக்காரன் விளங்க பண்ணும் என்று. கர்த்தருடைய அக்கினி விளங்கிற்று. இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் திருவிசை சொல்லுகிறேன், சோர்ந்து போகாமல் பின்தொடருங்கள், தளர்ந்து போகாமல் பின்தொடருங்கள், விசுவாசத்தோடு பின்தொடருங்கள், ஆசையாய் ஓடி திசை பின்தொடருங்கள். இந்த 4ஆம் மாதம் வாழ்க்கையில நிச்சயம் நியாயத்தை கர்த்தர் செய்வார். சிறைப்பிடிக்கப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நன்றாக கவனிக்க வேண்டும். பிசாசால் பிடிப்பட்ட பிள்ளைகளை அந்த பிடியிலிருந்து கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின் தொடர்ச்சியை பார்த்து விடுதலையாக்குவார். ஆசையாய் ஓடின ஓட்டத்தை விடாதீர்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். அழைத்த கடவுள் மற்ற ஊழியக்காரனை பார்த்தல, உன் அழைத்த ஆண்டவரை பார்த்து ஓடுங்கள். நிச்சயம் தலை உயர்த்தப்படும். தம்முடைய வல்லமை மூலியமா கத்தை விளங்க பண்ணுவார். ஒருவேளை எங்கே மதிக்க மரியாதை இல்லை, கனம் இல்லைன்னு சொல்லி போவாது. கர்த்தர் உங்களை அழைத்தார்னா அவருடைய கனத்தையும் மகிமை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை கொண்டு வருகிறேன். இந்த 4ஆம் மாதம் 1ஆம் தேதியில கொண்டு வந்திருக்கிறேன். இந்த யூடியூப் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தை மேலும் ஜீவன் இறங்குவதா, நியாயம் கிடைக்கவில்லை என்று சோர்ந்து போன பிள்ளை பின் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதை பார்த்து நியாயம் செய்யும். இந்த 4ஆம் மாதத்திலே நியாயம் செய்யும், நீதி சிரிக்கட்டும். தன்னுடைய சொத்தை மற்றவர்களுக்கு எரித்து கொண்டு ஏமாற்றிக் கொண்டு தன் வர வேண்டிய உயர்வுகளை, ஸ்தானங்களை, வேலைகளை, பணங்களை வைத்துக் கொண்டிருக்கிற மனிதனுக்கு நீ நியாயத்தை செய். பிள்ளைகளுக்கு கண்ணீர் வெடித்துக் கொண்டு மன வருத்தத்தோடு இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நியாயம் செய். ஆண்டவரே, நல்லா இருந்த குடும்பம் இன்னைக்கு பொருளாதாரம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு, தான் மனைவி, பிள்ளைகள், கணவனை சத்துருவால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கு. பிள்ளைகள் தளர்ந்து போகாம அவளை எதிர்த்து நின்று தொடரும் போது அந்த சிறையில் பிடிந்த பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளட்டும், நன்மைகள் திருப்பிக் கொள்ளட்டும், குடும்பத்தை திருப்பிக் கொள்ளட்டும், மேன்மையை திருப்பிக் கொள்ளட்டும். எதெல்லாம் அவர் இழந்தார்கள் அதெல்லாம் திருப்பிக் கொள்ளட்டும். சத்ருவால் சிறைப்பிடிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளை மறுபடியும் திருப்பி விசுவாசத்தினால் தான் பிள்ளைகளுக்காய் கதறி அழுகிற பெற்றோருடைய ஜெபத்தை கேட்டு இந்த 4ஆம் மாதம் அற்புதம் அந்த பிள்ளைகளை விட்டு வியாதிகள், மந்த வல்லமைகள், நோய்கள், சாபங்கள் விலகட்டும், விலகி போகட்டும். ஊழிய வேண்டாம் என்று கதறுகிற சோர்ந்து பட பரிசுத்த பிள்ளைகளை உடைய ஊழியக்காரர் தட்டி எழுப்பு, பின் தொடரட்டும்.
உம்முடைய நாம மகிமைக்கென்று எல்லாம் தேவை அற்புதமாக சந்தித்தரும். இந்த 4ஆம் மாதத்து அற்புதத்தின் மாதமா, அதிசயத்தின் மாதமாய் இருப்பதா, அப்படி செய்கிற தொழில வியாபாரங்களில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். அவளை சின்ன சின்ன வியாபாரம் பண்ணாலும் அந்த வியாபாரங்கள் ஆஸ்வதிக்கப்படும். பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிற அந்த வேதனை நீங்கி வியாதி படுக்கை மாறட்டும். செயல்படாத கிட்னிகள், ஒவ்வொரு லங்ஸ் பகுதி, கண், காதுகள், எலும்பு, நரம்புகள் சுகமளிக்கிற வல்லமை பாய்வதா in the name of Jesus Christ. எல்லா சாபத்தை முறியடிக்க இந்த 4ஆம் மாதம் வைத்து எல்லா blessing release. அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும். 4ஆம் மாசம் ஒரு நாள் அகால மரணங்கள், வியாதியில் வர அகால மரணங்கள், விபத்தை கொண்டு அகால மரணங்கள், பிரிவினைகள், பொல்லாத அசுத்தாவிகள், குடும்பத்தை பிரிக்கிற பிசாசு சபிக்கப்பட்டு போகும். தொடர்ந்து நன்மைகள், வருமானங்கள் வந்து சேரட்டும். பல நாளாக கட்டியிருக்கிற வருமானங்களை ரிலீஸ் பண்ணட்டும், வேலைக்கு ரிலீஸ் பண்ணட்டும், உயர்வுகள் ரிலீஸ் பண்ணட்டும், பிளஸ் பண்ணட்டும், ஆசீர்வதி, மேன்மைப்படுத்தும். கதறிக்கொண்ட பெற்றோருக்கு கண்ணீருக்கு ஒரு பதில் உண்டாகட்டும், ஆசீர்வாதமாக. இப்போது இந்த காணொலியும் கேட்க போது ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவது, வியாதி படுக்கை மாறுவதா, கேன்சர் மறைவதா, தலைவலிகள் மறைவதா, படுத்த படுக்கை இருக்கிற பிள்ளைகளுக்கு படுக்கை மாறுவதா, ஆசீர்வதி. தொடர்ந்து பிளெஸிங். சொந்த வாகனத்தை, சொந்த வீடு வாங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பிளெஸிங் ரிலீஸ் பண்ண இந்த ஏப்ரல் மாதம் பிளெஸிங் ரிலீஸ் ஆகட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.